பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டலாய் இருக்கிறது. ஏசாயா புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா புத்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவருடைய ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள். ஏன் ஆய்ந்து படிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் இறைவார்த்தை வாசிக்கும் போது மேலோட்டமா வாசிக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு இறைவார்த்தை எடுத்து கொடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, கட 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 கடன்னு கட்ட வண்டி ஓட்ட மாதிரி வேகமா வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கும் போது பொருள் புரியாது. சில வசனத்தை வெட்டுவாங்க. சில நேரங்களில் அவங்க வாசிக்கிறது அவங்களுக்கே புரியாது. என்ன வாசித்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் போயிடும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. நம்ம வார்த்தையை வாசிக்கும் போது கருத்தோட, அதை தியானத்தோட உணர்ந்து மற்றவர்களுக்கு புரியும் விதத்தில் இறை வார்த்தையை வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு. இறை வார்த்தையை, ஆண்டவருடைய ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆய்ந்து அறிந்து நாம படிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள்ளே நிறைவாய் குடிகொள்வதாக அப்படின்னு எழுதுறாரு பவுல். அப்ப இன்னைக்கு நிறைவா ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பத்திரிக்கை ஒருத்தர் நமக்கு அனுப்புறாங்க. ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது நம்ம வீட்டுக்கு. நம்ம என்ன செய்வோம், அந்த பத்திரிக்கை எடுத்து விலாவரியா படிச்சு பார்ப்போம். பொண்ணு பேர் என்ன, மாப்பிள்ளை பேர் என்ன, அந்த வீட்டார் யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க யாரெல்லாம் உறவினர்கள், அந்த இடத்துல ஏன் பேர் இருக்கா அப்படின்னு நம்ம கவனிச்சு படிப்போம். அதே மாதிரி திருவுழியத்தை வாசிக்கும் போது அது என்ன, அதை எப்படி வாசிக்கிறது, அதுல யார் பேர் இருக்கு, இது யாரை பற்றிய செய்தி இருக்கு, இந்த செய்தியில என்னுடைய பெயர் வருகிறதா, என்னுடைய துன்பம் கஷ்டங்கள் என்னுடைய பாடுகள் வருகிறதா, என்னை பற்றி ஏதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்ற உணர்வோடு நம்ம வாசிக்கும் போது தான் நமக்கு ஒரு தெளிவான நீரோடைய போல அந்த வார்த்தை நமக்கு தெளிவாய் புரிய ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டு மருமகள், என்னம்மா எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னது, நான் பிறந்த வீட்லேயும் கஷ்டப்பட்டேன், புகுந்த வீட்லேயும் கஷ்டப்பட்டேன், எனக்கு வந்த கஷ்டங்கள்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பயங்கரமானது, அதனால நான் ஆண்டவரை தேட மாட்டேன், நான் ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முகம் மாறியது. அப்போ அந்த பொண்ணுகிட்ட, எம்மா நீ சொல்றது கரெக்டு தான், நீ படுற துன்பம் கஷ்டமான துன்பம் தான், இந்த உலகத்தில் யார் தான் கஷ்டப்படலை அப்படின்னு சொல்லிட்டு, நீ பைபிள் படிப்பியாப்பா? படிப்பேன். வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எடுப்பா பைபிளை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க வாசிச்சாங்க. இப்ப நீங்க அதை வாசிங்க. பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். பாத்தீங்களா? இந்த வார்த்தையை படிச்ச உடனே அந்த மகளுடைய உள்ளம் மாறியது. அந்த பொண்ணு அப்புறம் உட்காரமான்னு சொன்ன உட்காந்துட்டாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே அந்த பொண்ணு கேட்டுட்டு, நான் இனிமேல் ஜெபம் பண்றேங்க ஐயா, துன்ப வேளையில ஆண்டவர் எனக்கு அந்த துன்பத்திலிருந்து விடுபட வழி செய்வார்னு எழுதப்பட்டிருக்கு.
அப்படிங்கிறத விளக்கி சொன்னோன்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அநேகர் இறை வார்த்தையினுடைய மகத்துவம் தெரியாமல் இருக்கிறார்கள். பைபிள் படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, இறை வார்த்தையை வாசிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும், இந்த பைபிளை படிச்சு என்ன பிரயோஜனம், இப்போது வைய அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறோம். அன்பானவர்களே, நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்களை பற்றி உங்களின் பிரச்சனைகளை குறித்து உங்க மனசுல இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றுவதற்கு, உங்க பலவீனத்தை உங்களிடமிருந்து எடுத்து போடுவதற்கு, உங்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு, உங்க வாழ்க்கையை உயர்த்தி பிடிப்பதற்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய சாசனம் தான் இந்த திருவிவிலியம். ஒரு அருமையான வாலிப பெண் தன்னுடைய வீட்டில் உள்ள தன்னுடைய பெற்றோரிடத்துல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தார். கோபப்பட்டார். அம்மா கிட்ட பேசல. அப்பா வெளிநாட்டில் இருக்காரு. எங்க அம்மா எனக்கு பிடிக்காது, ஏன்னா எங்க அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை கடிஞ்சு திட்டுறா. எங்க அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்றதுதான் வேலையா இருக்கு. எனக்கு வாழவே பிடிக்கல. முதல் காரியம், நான் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்னு சொன்ன அந்த பெண்ணை சந்தித்து பேசுற ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த பொண்ணுகிட்ட ஜெபம் பண்ணிட்டு தலையில கை வச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினாரு, வெளிப்படுத்தின காரியம் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. கொஞ்சம் வாசிங்களே. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றும், அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆமென். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமா கொடுத்தார். அந்த பொண்ணு சொல்லுச்சு, அங்கிள், உண்மையிலேயே ஆண்டவர் என்ன குறிச்சு திட்டம் வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், பாப்பா, வாழ்க்கையில நீ விரக்தியா இருக்கிறங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா உனக்கிட்ட நிறைய திறமைகளை கொடுத்துருக்கிறாரு. அதை நீ பயன்படுத்தினா போதும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய பிரச்சனையை குறித்து நீ ரொம்ப யோசிக்க கூடாது. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தை குறித்து ரொம்ப யோசிக்க கூடாது. நீ உன்னுடைய ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார் என்பதை நீ புரிஞ்சுக்க. ஆண்டவர் உன்னை குறித்து எழுதிருக்கக்கூடிய வார்த்தை இப்படி இருக்கு. உன்னை குறித்து ஒரு வளமான திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உன்னுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும். அதனால நீ ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்க. நல்லா படி. உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை காண்பாய். நீ அம்மா அப்பாட்ட நல்ல அன்பாயிரு. என கடவுள் உனக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் உன்னுடைய தாய். உன்னுடைய தாய் தந்தையை நீ அன்பு செய்யும் போது இறைவன் உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னேன். சரி அங்கிள், நான் இனிமேல் அப்படி நடந்துக்கிறேன்னு சொன்னான். ஒரு 10 நாள் சென்று அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, பிரதர், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதுலேருந்து என் பிள்ளை நல்லா இருக்கா, அவளாக படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சிட்றா, நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்குறா, திருப்பலிக்கெல்லாம் வர்றா, எனக்கு என் பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறிடுச்சு, கடவுளுக்கு நன்றி அப்படி சொன்னாங்க. அன்பானவர்களே, இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, மனிதனுடைய உள்ளமும் சிந்தனைகளும் நிறைய சூழ்நிலைகளில் சீர்கெட்டு கிடக்குது, பலவீனப்பட்டு கிடக்குது. மனிதர்கள் வழி தவறி போகக்கூடாத இடங்களுக்கு போய் சிக்கக்கூடாத இடத்துல சிக்கி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து அவங்க வாழ்க்கை சின்னாபின்னமாக ஆகி கிடக்கு. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எவ்வழியில போனியோ அவ்வழியிலேயே போ, ஆனா நான் உன்னை மீட்டெடுப்பேன்னு சொல்றார். உன்னை நான் விடுவிப்பேன் அப்படி சொல்றார். இந்த எரேமியா புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிங்களே. அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும்
ஏற்றுக்கொள்ள அவர்களால் இயலாது என்கிறார் ஆண்டவர். ஆமென். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எங்க நின்றாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்க போய் கெட்டு போயிருந்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையை வீணடிச்சிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எங்க போய் கடன் வாங்கி சிக்கின, நீ எங்க போய் மாட்டிட்ட, நீ எந்த மனுஷனை நம்பி வீணா போயிட்ட, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அதுதான் முடிவு என்று நீ நினைச்சு உன் வாழ்க்கையின் போக்குல உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிற நினைக்காத. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை குறித்து திட்டமிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு நல்வழி பிறக்கும், உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அந்த மனிதனிடத்தில் பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் இந்த இறை வார்த்தையை எடுக்கிறதே இல்லை. உண்மையிலே சொல்றேன் அன்புக்குரியவர்களே, நீங்க தனியா இருக்கும்போது பைபிளை எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா ஆய்ந்து படிக்கணும், உணர்ந்து படிக்கணும். இந்த பைபிளை படிக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், நமக்கு ஞானத்தை கொடுப்பார். ஞானத்தை எப்படி கொடுப்பார் அப்படின்னா அந்த வார்த்தையிலிருந்தே கொடுப்பார். இப்ப நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் கிடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு துணியை வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு பேரிகேடு வச்சிருக்காங்க, மறைச்சிருக்காங்க, அந்த இடத்துல போக விடாதபடி. நம்ம அந்த பேரிகேடை தாண்டி அந்த சிகப்பு துணியை தாண்டி நாம போனோம் அப்படின்னா அந்த கிணத்துக்குள்ள அந்த தொட்டி மாதிரி கிடக்கிற அந்த பள்ளத்துக்குள்ள விழுவது முறையே, அதில் விழுந்து போயிடுவோம். ஆனால் அதை விடாதபடி இந்த துணியை பார்த்தோன்னே நம்ம நின்று யோசிப்போம், இந்த பேரிகார்டை பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி நிற்போம். இதைத்தான் இந்த திருவுபடியம் செய்கிறது. நம்ம போகிற வழியில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தடுத்து நிறுத்தி பொல்லாப்புகள் அனைத்திலிருந்தும் விடுவித்து நம்மை காக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மனுஷன் முகத்தை பார்த்தா முகத்தில் கருப்பு இருக்கு, முகத்தில் ஒரு கீரி இருக்கு, முகத்தில் அழுக்கு இருக்கு, முகம் வந்து வாடி போயிருக்கு அப்படின்னு இந்த முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது தெரிந்து கொள்வது போல திருவிவிலியத்தை பைபிளை எடுத்து வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்தை அந்த இறைவார்த்தை ஆகிய கண்ணாடி நம்முடைய உள்ளத்தினுடைய எண்ணங்களை, நம்முடைய உணர்வுகளின் எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை குறித்து தெளிவுபட நமக்கு வெளிப்படுத்தும். நம்ம யாரு எப்படி இருக்கோம், எங்க இருக்கோம், யாரா இருக்கோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு பாடத்திட்டம் திருவிவிலியத்தில் தான் இருக்கு. அன்பானவர்களே, நீங்க துன்பத்தில் துவண்டிருக்கும் போது, கஷ்டப்பாடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது, தற்கொலை நோக்கி போகும்போது, உலகத்தினுடைய போக்கின்படி நீங்க ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த திருவிவிலியத்தை வாசிச்சீங்க அப்படின்னா இயேசு ஆண்டவர் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதையெல்லாம் நம்ம கண்டுகொள்ள முடியும். உபாதைகளால் மாட்டிக்கொள்வோம். அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். இறைவார்த்தையை வாசிக்கும் போது நீங்க கவனமா வாசிச்சீங்கன்னா, அந்த பொருள் புரிஞ்சு வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை வல்லமையாய் நிரப்பி வழி நடத்துவார். விட்டு ஒரு மனுஷனுடைய இருதயம் விலகணும் அப்படின்னா, அவனுடைய இருதயம் ஏன் விலகுது அப்படின்னா, ஆணுடைய இதயம் பல மனைவிகளை கொள்வதால் அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகும். பெண்ணுடைய இதயம் அதிகமாய் நகை சேர்க்க ஆசைப்பட்டால் அவள் இதயம் ஆண்டவரை விட்டு விலகிப்போம். பொன்னும் பொருள் மேல ஆசை. இந்த ஆண் பெண் இருவருமே இந்த ரெண்டு கேட்டகரியில இருந்து ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க.
அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். போது நீங்கள் கவனமாக வாசிச்சிங்கன்னா, அந்த பொருள் புரிஞ்சு வாசிச்சிங்கன்னா, ஆண்டவர் உங்களை வல்லமையாய் நிரப்பி வழி நடத்துவார். அடுத்து வாசிங்க. சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. ஆமென். பதிலா வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்குரிய வாய்க்காலாக அது இருக்கிறது. அன்பானவர்களே, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் என்னடா திட்டுறாருன்னு நினைக்காதீங்க, கடிந்து கொண்டு பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் இதை உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன், அதிகாரத்தோடு சொல்கிறேன். உங்களுடைய வல்லமையான வாழ்வுக்காக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை குறித்து நீங்கள் பேச வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, அந்த தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் வாழ்வாக்கணும். அதான் ஆண்டவருடைய கட்டளை. நமக்கு தெளிவாய் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் திருவிவிலியத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு தெரியாத விஷயங்களை கற்றுத்தரும்படி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஜெபம் பண்ணா அவர் சரியான பாதையை காட்ட திருவிவிலியத்துக்குள்ளேருந்து உங்களுக்கு விளக்கத்தை கொடுப்பார். நீங்கள் ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பீங்க, அந்த பகுதியில் நீங்கள் தேடிய ஒரு ஆத்ம தாகம் அங்கே இருக்கு. இதான் ஆவியானவர் செய்யக்கூடிய காரியம். தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை சிறப்பாய் நடத்தி செல்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தூய ஆவியாரோடு இணைந்த வாழ்வு வாழ்ந்து மகிழ்ச்சியாய் இருந்தவர்கள் புனிதர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, கடவுளுடைய மனிதர்களை பழித்து பேசினார்கள், கடவுளுக்காய் வாழ்ந்தவர்களை இகழ்ந்து பேசினார்கள், ஆண்டவருக்கு பிரியமான இறை மக்களை இகழ்ந்து ஒதுக்கினார்கள். இன்னைக்கு அன்னை மரியாளை பற்றி தரைக்குறைவா பேசுறது, புனிதர்களை பற்றி மட்டமா பேசுறது, சரியா தெரியாம விஷயம் புரியாம பேசுறது, மாட்டிக்கிடுவேன். அவன் பெற்றுக்கொண்ட அருளை அவன் அந்த இடத்துல இழந்து போவான். ஆண்டவர் சொல்றாரு, என் போதனைக்கு நீ கருத்தாய் செவிசாய், என்னுடைய போதனைக்கு நீ கருத்தா செவிசாய் அப்படி சொல்றாரு. ஆண்டவருடைய போதனை என்ன அப்படின்னா, இணைச்சட்டம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியரை கொள்ளலாகாது. வெள்ளியும் பொன்னும் வாசிங்க வாசிங்க சேர்க்கலாகாது. ஆமென். பாருங்க, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு ஒரு மனுஷனுடைய இருதயம் விலகணும் அப்படின்னா, அவனுடைய இருதயம் ஏன் விலகுது அப்படின்னா, ஆணுடைய இதயம் பல மனைவிகளை கொள்வதால் அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகும். பெண்ணுடைய இதயம் அதிகமாய் நகை சேர்க்க ஆசைப்பட்டால் அவள் இதயம் ஆண்டவரை விட்டு விலகி போகும். பொன்னும் பொருள் மேல ஆசை. இந்த ஆண் பெண் இருவருமே இந்த ரெண்டு கேட்டகரியில இருந்து ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இதை கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பல மனைவிகளை கொள்ளக்கூடாது, பல ஆண்களை திருமணம் பண்ணக்கூடாது, பல கணவரை கொண்டு வாழக்கூடாது, பல மனைவியை கொண்டு வாழக்கூடாது. அப்போ அவன் இருதயம் ஆண்டவரை விட்டு விலகி போயிடும்.
பொண்ணும் பொருள் மேல அதிக ஆசை வச்சு 100 பவுனு, 150 பவுனு, 200 பவுனு, 300 பவுனு, 500 பவுன் சேர்த்தா கூட சிலருக்கு தாகம் நிற்காது. நகை மாடல் மாடலாக வாங்கணும், நகையை அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை. அப்போ அவங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு விளையிருச்சுன்னு அர்த்தம். 18 வசனம் வாசிங்க. அவன் தன் அரசின் கட்டிலில் அமர்ந்த பின் லேவியராகிய குருக்கள் பொறுப்பில் உள்ள இச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென ஓர் ஏட்டில் எழுதி கொள்ளட்டும். ஆமென், ஆமென். பாருங்க அன்பானவர்களே, இந்த ஏட்டுச் சுருள்ல எழுதி கொள்ளட்டும், அது நகல் ஒன்றை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னா என்ன புரியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்பானவர்களே, தொடக்க திருச்சபையில திருவிவிலியத்தை வாசிப்பதற்கு திருச்சபை அனுமதி கொடுக்கவில்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவிவிலியம் என்பது எங்க இருக்கும் அப்படின்னா அங்க பலிபீடத்தில் இருக்கும், ஆலயத்தில் இருக்கும். அங்க பணிபுரிகிறவர்கள் படிக்க முடியும், குருவானவர் படிக்க முடியும். வேற யாரும் பைபிளை தொட்டு வாசிக்க அனுமதி இல்லை. அதனால என்ன செய்வாங்கன்னா 10 கட்டளையை மட்டும் அப்படியே ஒரு துண்டு பேப்பர்ல ஜெராக்ஸ் எடுத்து கையில கொடுத்துருவாங்க. அதை படிச்சுட்டு அதை வாழ்வாக்குறதுக்காக திரு அவை கொடுத்திருந்தது. அதான் இங்க எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நகல் ஒன்றை எடுத்துக்கொள்ளட்டும், அதை நாள்தோறும் தனக்கென வைத்து வாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு. இன்னைக்கு நீங்க வீட்டில் இருக்கும்போது பைபிள் எடுத்து நாள்தோறும் வாசிக்கணுங்கிறது அந்த கட்டளை. நீங்க அரச கட்டளையில் அமர்ந்த பிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அரச கட்டளைன்னா என்ன? நீங்க ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்து வாசிக்கும் போது நீங்க ஒரு அரசனை போல் உயர்த்தப்படுவீர்கள். அதுதான் அடையாளம். திருவிவிலியம் வாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாய் மாறும். அவர்கள் உயரப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். அவர்களுடைய தலையில் ஆண்டவர் பொன் முடியை சூட்டுவார். ராஜாவாக ராஜாத்தியாக உயர்த்தி நிறுத்துவார். அவர்களுக்கு பொன் மோதிரம் அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துவார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். இந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது திருவிவிலியம். அதனால அன்பானவர்களே, நீங்க வீட்டில் இருக்கும்போது பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிங்க. ஆண்டவர் ஞானத்தை அருள்வார், அறிவாற்றலை தருவார், தெய்வ பயத்தை தருவார். தூய ஆவியின் வரங்களால் கொடைகளால் உங்களை நிரப்புவார். தூய ஆவி உங்களோடு தங்கியிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஒரு நாள் தூய ஆவியானவரிடத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் ஒரு அருமையான அருட்தந்தை எனக்கு கொடுத்தார். அந்த அருட்தந்தை என்னை சரியான வழியில வழிநடத்தி சென்றார். கொஞ்ச நாள் போனவுடனே இன்னொரு அருட்தந்தை பக்கத்துல போய் நிக்க சொன்னார். அவரோட போய் ஜாயின் பண்ணேன். அவர் கொஞ்ச நாள் என்னை வழிநடத்திக்கிட்டே போனார். அப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு அருட்தந்தை எனக்கு கொடுத்தார். அவரும் என்னை வழிநடத்தினார். ஆக திரு அவையிலே பரிசுத்த ஆவியினுடைய வரங்களையும் கொடைகளையும் கனிகளையும் பெற்ற அருட்தந்தையர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆவிக்குரிய மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு ஆன்மீக தந்தை நமக்கு மிக தேவை. அருட்தந்தையர்களோடு இணைந்து அவர்களுடைய பலவீனத்தை பார்க்காமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பலமாகிய ஆண்டவருடைய அருள் கொடைகளை நாம் பெற்று மகிழ நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அருளை செய்பவர் நீரே ஆண்டவரே,
இதோ இது தாக்குகிற நோய்கள் பிணிகள். அப்புறம் இன்னொரு நாள் ஒரு ஆன்மீக தந்தை நமக்கு மிக தேவை. அருட்தந்தையர்களோடு இணைந்து அவர்களுடைய பலவீனத்தை பார்க்காமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பலமாகிய ஆண்டவருடைய அருள் கொடைகளை நாம் பெற்று மகிழ நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். உண்மையை சொல்றேங்க, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால இந்த செய்தியை இந்த நாளில் நீங்க கேட்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த தகப்பனே, அப்பா, இந்த இரவு ஜெபத்துக்காக நன்றி. இந்த இரவிலே ஆண்டவரே உமது வார்த்தையை கருத்தாய் கேட்டு இந்த வார்த்தையை குறிப்பெடுத்து அதை தியானிக்கிற உம்முடைய மகனை மகளை ஆசீர்வதியும். அவர்கள் மத்தியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகட்டும், தடைகள் விலகட்டும், பேய்கள் ஓடட்டும், கட்டுகள் விலகட்டும். ஆண்டவரே, செய்வனைகள், மந்திரங்கள், தாயத்துகள், தகடுகள் செயலிழந்து போகட்டும். அடிக்கடி வீட்டை தாக்குகிற நோய்கள் பிணிகள் நீங்கி போகட்டும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று மற்றவர் வாய்ப்பட பேசும்படி ஆசீர்வதிப்பீராக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற உடல் உறுப்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நோய்கள் பிணிகள் செயலிழந்து போகட்டும். கடன் பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுத்தரலும். எல்லா அருளும் கொடுக்கக்கூடிய இறை வார்த்தையை வாசிக்கிற ஞானம் இவர்களுக்குள் உண்டாவதாக. உம்மை பற்றி கொள்கிற ஞானத்தை அருளி செய்பவர் நீரே ஆண்டவரே. இதோ இதய தாட்சி சாதமுள்ள உமது திரு இருதயத்தினுடைய நிழலிலே என் இதயத்தையும், என் சகோதர சகோதரியுடைய இதயத்தையும், என் துணைவியாருடைய இதயத்தை, என் பிள்ளைகளுடைய இதயத்தையும், என் பேர பிள்ளைகளுடைய இதயத்தையும், இந்த ஜெப கூட்டத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருடைய இதயத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. உன் வல்லமையின் கரம் இப்போது அவர்கள் மீது அசைவாடுவதற்காக நன்றி. தூய ஆவி தம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. தூய ஆவியானவரே, அறிந்தோ அறியாமலோ நாங்கள் உம்மை துக்கப்படுத்துகிற நேரங்களுக்காக எங்களை மன்னியும். தெரிஞ்சோ தெரியாமலோ பேசின வீணான வார்த்தைகளுக்காக எங்களை மன்னித்தரணும். தூய ஆவியாரே, உம்மை துக்கப்படுத்தி பேசின வார்த்தைகள் ஒவ்வொரு குற்றத்திலிருந்தும் என்னையும் சகோதர சகோதரிகளையும் மன்னியும். உமது அருள் பலத்துக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் அருள் கொடை கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக. இந்த ஜெப கூட்டத்தை நடத்துகிற சகோதரர் விஜயன் உடைய துணைவியார் பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய பிள்ளைகளும் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். சகோதரர் விஜயன் உடைய துணைவியார் பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய பிள்ளைகளும் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உமது சாட்சிகளாய் எழுப்பி நிற்கட்டும். ஊழியக்காரர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நீரா. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 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 ஆமென்.